ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையில் நான் தியானிக்க இருக்கிற ஒரு காரியம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டேங்கிறது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கேள்வி, நான் தினமும் ஜெபிக்கிறேன், நான் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன், ஆனால் ஏன் காரியங்கள் எனக்கு வாய்க்கலை? இன்றைக்கி இந்த கேள்வி உங்களுக்கு மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட காலத்தில், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் அநேக நேரம் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு. ஆண்டவரே, நான் கரெக்டாக தான் ஜெபிக்கிறேன், நான் கரெக்டாக தான் உபவாசம் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் என்ன பண்ணுறேன், உம்மை தேடுறேன். உள்ள பெருமையாக ஒரு விஷயம் இருக்கு, நான் எல்லாரோட நான் என்ன பண்ணுறேன், உண்மை அதிகமாக தேடுறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த பெருமை கொஞ்சம் அதிகம். எல்லாரோட நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக தேடுறேன். வாலிப பிள்ளைங்களாம் வேறு மாதிரி இருக்கிறாங்க, நான் வேறு மாதிரி இருக்கிறேன். ஆண்டவர், ஏன் என்னோடய ஜெபத்தை எனக்கு என்ன பண்ண மாட்டீங்க, பதில் அளிக்க மாட்டேங்கிறீங்க? தரீங்க, எல்லாமே என்ன பண்ணுறீங்க, சில நேரம் தாமதமாக தரீங்க, சில நேரம் கஷ்டப்படுத்தி என்ன பண்ணுறீங்க, தரீங்க. இந்த காலவேளையிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். நான் சில நேரம் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், ஆண்டோட சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் அவருடைய சமூகத்தை நாடினாலே தேவைகள்லாம் என்ன பண்ணப்படும், சந்திக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனால் ஜெபம் ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான ஒரு காரியம், ஒரு வளர்ந்து வருகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியமான காரியம். நான் இதுக்கு முன்னாடி பேசின காரியம் எல்லாம் அந்த முதிர்ச்சி, தாவீதோட தன் வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்ற அனுபவத்தில் அவர் பண்ண ஜெபங்கள், அவர் பண்ண அனுபவங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேருவதற்கான படிக்கட்களை நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி பேச போகிறேன். இன்றைக்கி அநேக நேரம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா ஜெபம். ஆனால் அதே ஜெபந்தான் கிறிஸ்துவை விட்டு தூர போவதற்கு காரணமாக என்ன பண்ணுது இருக்குது. சில பேர், நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண பாஸ்டர், ஆண்டவர் என்னோட ஜெபத்தை என்ன பண்ணல, கேட்கல, ஆண்டவர் என்னை ஏமாற்றிட்டாரு, ஆண்டவர் எனக்கு செய்யலை, என் தகப்பனுக்காக என் தாய்க்காக ஜெபம் பண்ண அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க, ஆண்டவர்னு ஒருத்தர் என்ன பண்ணல இல்லைன்ற காரியங்களை நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கும் அடிப்படையான ஜெபத்தின் ஆழமான காரியங்களை என்னன்றதை நான் இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் உங்களை மத்தியில் போதிக்க போகிறேன். ஜெபம் கேட்கப்படாததுக்கான காரணம், ஜெபம் நம்ம வாழ்க்கையில் கேட்கப்படாததுக்கான காரணம். இன்னைக்கு அநேக பேர் என் ஜெபம் கேட்கப்படலன்னு சில பேர்கிட்ட கேட்டால், நீங்கள் ஆண்டருக்கு ஒழுங்காக தசமங்கள்லாம் கொடுக்குறீங்களா, ஆண்டருக்கு ஒழுங்காக காணிக்கையெல்லாம் கொடுக்குறீங்களா, உபவாசம் இருக்கிறீங்களான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருந்தும் அநேக நேரம் நம்மளோட ஜெபம் என்ன பண்ணப்படாது, கேட்கப்படாது. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற காரியத்தில் ஒன்றுமே குறைஞ்சிருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக கொடுத்துருப்போம். ஆனால் நம்மளோட காரியங்கள் என்ன பண்ணும், தடைப்படும். அதனால் கொடுக்கறது தப்பா பாஸ்டர்னு கேட்டால் இல்லை, கொடுக்கறது, உபவாசம் இருக்கிறது, ஏன் ஜெபிக்கிறது எல்லாமே நல்லது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு இது எல்லாமே என்னது, நல்லது. ஆனால் அதற்கும் மேலே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா எல்லாரோட இருதயம் என்னவா இருக்குன்னா, சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்கள. நல்லா கவனிங்க, இருதயத்தின் வேண்டுதலை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அருளை செய்வார். ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, இருதயத்தோட வசனம் வாசிங்கம்மா. இருதயத்தோட, வாயை திறந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை தேவனாகிய கர்த்தர் நன்றாய் அறிந்து ஆம் என்று பதில் அளிக்கிற தகப்பன்ற இருதயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1-8. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்
அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். இன்னைக்கு இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்துல தியானமாய் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரா? நியாயம் செய்வார். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம உள்நோக்கி பார்க்க வேண்டியது என்னது? அவசியம். இன்னைக்கு தன்னுடைய சீசர்களுக்கு அவர் ஆரம்பிக்கிறார், தன்னுடைய ஊழியத்தின் பணியை என்ன பண்றாரு? துவக்க என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதம் ஆவதுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணுங்க முதலாவது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இரவும் பகலும் என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு காரியங்கள் என்ன பண்ணும்? வாய்க்க பண்ணும். ஆனா இந்த ஒரு 8 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம இரவும் பகலும் ஜெபம் பண்ண நம்மளுக்கு காரியம் வாய்க்குமான்னு கேட்டா இல்ல. தேவனாகிய கர்த்தர் தன் வாழ்க்கையில வாழ்ந்த காலகட்டம் முழுவதும் அவர் போதித்த காரியங்கள், அவருடைய சீசர்கள் போதித்த காரியத்தெல்லாம் நம்ம உட்கொண்டு பார்த்தாதான் நம்மளோட ஜெபத்திற்கான பதில் எங்க இருக்குன்றதை நம்மளால என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆழமா போய் நம்மளோட ஜெபம் கேட்கப்படாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஓரியன்டட் ப்ரேயர். செல்ஃப் ஓரியன்டட் ப்ரேயர்னா தனக்காக மாத்திரம், தன்னோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம், தன்னோட குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நம்ம தெரப்பில் போய் நிற்போம்னா, ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்போம்னா ஆண்டவர் அருவருக்கிறார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா, ஆமாம், நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிற நபராக இருந்து அனுதினமும் உங்களுடைய ஜெபத்தில் உங்களுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் நீங்கள் நிற்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறாரா? அருவருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை முதல்ல சபைக்குள்ளே முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் முதல்ல முட்டி போட்டு அந்த முழங்கால் இட்டு அந்த கண்ணில் இருந்து 2 சொட்டு தண்ணி வரும் ஆண்டோட சமூகத்துக்கு போகும்போது. அந்த கண்ணீருக்கான காரணம் உங்களுடைய குடும்பமா மற்றவங்களுடைய குடும்பமா? யோசிச்சு பாருங்க. என்ன பாஸ்டர், என் குடும்பத்துக்காக தானே என்னால் அழுவ முடியும், மற்றவங்களுக்காக என்னால் எப்படி அழுவ முடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட ஜபங்கள் நீங்கள் வாழ்நாளில் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்கன்னா உங்களோட ஜபம் வீணாய் போய் கொண்டிருக்குன்னு என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேக பேரோட ஜபம் வீணா போயின்றது காரணம் என்னன்னா, அந்த முதல் முழங்கால் போட்டு அந்த முதல் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது தன் தனிப்பட்ட ஜபத்தில் தனிப்பட்ட அறையெல்லாம் பூட்டிட்டு உள்ளே உட்காரும் போது எடுத்த உடனே அவனோட ஜபம் என்னன்னா, என் குடும்பத்தை என்ன பண்ணுங்கன்றாரு? ஆசீர்வாதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வாதிங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. இது ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஜபமாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் தாவீது அப்படி தானே ஜெபம் பண்ணாரியா? தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே அவனை உடையும், அவன் பல்ல உடையும், அவன் வாயை என்ன பண்ணுங்க? உடைங்க. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டம். ஆனால் அந்த முதிர்ச்சிக்கு வரும்போது முதிர்ச்சி பெற்றவர்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு என்ன பண்ணணும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அது என்ன இச்சை? இந்த தகாத ஜபம், ஜபத்தில் என்ன தகாத ஜபம்? யாக்கோபு தெளிவாக சொல்கிறாரு, போய் ஆண்டோட சமூகத்தில் முட்டி போட்டு உன் குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணுற ஜபம் இச்சைக்குரியது. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், உன் குடும்பம் பாதுகாக்கப்படணும். நீ பண்ணுற ஜபம் என்னது? அது சரியான ஜபம் கிடையாது. என்ன பாஸ்டர், எல்லாருமே நம்ம அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம், ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்க்கையில் அவர் சிலுவையில் பண்ண ஜபமும் பாருங்கள், அவரோட வேண்டுதலும் பாருங்கள், முழுக்க அவரை சுற்றி இருந்ததாக இருந்துச்சு. அவருக்கான பலனை கர்த்தர் கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்ன காரியத்தெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாவது நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒரு நபராக நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். 2வது நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவது எந்த தவறும் கிடையாது. ஆனால் அது எந்த இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்கணும். செகண்ட் ப்ரியாரிட்டி. நம்ம பண்ணுற ஜெபம், நம்ம குடும்பத்திற்காக நம்ம பண்ணுற ஜெபம். அன்றைக்கி தான் அந்த வீட்டு கூடுகைலாம் போகும்போது நான் அடிக்கடி சொல்கிறேன், மற்றவங்க வீட்டுக்கு போய் நம்ம அமர்ந்து இருக்கும் போது அவங்க வீட்டுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது நல்ல இருதயம் கிடையாது. அடிக்கடி சபையிலையும் நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது ஜெபம் பண்ணுங்கன்னும் போது பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, நம்மலாம் சைலண்டாக இருப்போம், நம்மலாம் கையை தூக்கி ஏதாச்சும் ஆமே நல்லையா சொல்லுவோம். இல்லை, அந்த இருதயத்தின் ஆழத்துலேருந்து அந்த பிள்ளையை, அந்த மகனை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணும். இன்னைக்கு சபை எதை அழிந்து போச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிறவனை ஆசீர்வதிக்க என்னவா இருக்குது? பயமாக இருக்குது. தன் கரத்தை தூக்கி அவனை ஆசீர்வதிக்க என்னவா இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன ஆபிரகாம் கிட்ட கூட தெளிவாக சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறோம், நான் என்ன பண்ணுவேன்?
அவன் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குவோம். ஈஸியாக ஒரு சீக்ரெட்டாக ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னா இது ஒன்று உண்டு. ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னா, ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் யாரை தேடி வருமா? ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இப்படி ஜெபம் பண்ண ஆசீர்வாதம்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஃபஸ்ட்டு ரொம்ப குழப்புறீங்க. ஆமாம், இதை பண்ணால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பண்ணுற ஜபத்தை தேவனாகிய கர்த்தர் விரும்பலை. உன் இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஒரு பையனுக்கு திருமணம்னு சொல்லி சபையில் சொல்கிறாங்க, நம்ம பாட்டு அமைதியாக இருப்போம். நம்ம பிள்ளைக்கு என்ன ஆகலை, கல்யாணம் ஆகலை, நம்ம வீட்டில் எந்த நல்லதும் நடக்கலை, நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா அந்த இருதயத்துக்கு தக்கதாக தான் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். இன்றைக்கி அநேக நம்ம வாழ்க்கையில் நடந்த சோர்வுகள், அவமானத்துக்கான காரணம் யாரும் கிடையாது, நம்ம தான். அடிக்கடி உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்க வேண்டிய காரியம், என் வாழ்க்கை இப்படி போகிறதுக்கு காரணம், என் ஜெபம் இப்படி போகிறதுக்கான காரணம் யார், நான் தான். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. இன்றைக்கி அநேக பேர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னா, சில ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். கடவுளோட இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள். 2 டீம் விளையாடுது, ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும். இந்த டீமில் ஒரு ரட்சிக்கப்பட்ட பையன் ஜெபம் பண்ணுறான், நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. இந்தாண்ட டீமில் ஒரு ரட்சிக்கப்பட்ட பையன் ஜெபம் பண்ணுறான், நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட. இப்போ நீங்கள் தான் கடவுள் நடுவில் நிற்கிறீங்க. 2 பேருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, 2 பேரும் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் யாருக்கு எதுக்கு வெற்றியை கொடுப்பீங்க? ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். திருமணத்துக்காக ஜெபம் பண்ணும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மகள் கிடைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் அந்த திருமணத்துக்கு பின்னாடி சில பேக்ரவுண்டை வச்சுருப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ், வரதட்சணை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் உள்ளே நீங்கள் செட் பண்ணும் போது, காரியங்களை நீங்கள் பார்க்கும் போது, தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு குணசாலி உள்ள ஒரு ஸ்திரியை என்ன பண்ண மாட்டார், நிச்சயமா வரதட்சணையை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தரமாட்டார். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன ஒரு கன்சீவ் ஆகுவாங்க. கன்சீவ் ஆகிட்டோன்னே எல்லாரோட ஜெபம், எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். என்னது, இன்றைக்கி நிறையா பேர் நான் வாழ்க்கையில் பார்க்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னாருன்றது என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம உட்காந்து என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளையை தாரும், எனக்கு என்ன பண்ணும், ஆண் பிள்ளையை தாரும். இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை அருவருக்கிறார். ஏன் பாஸ்டர், ஒரு ஆண் பிள்ளையை நான் கேட்டு ஜெபம் பண்ணக்கூடாதா? என்ன பண்ணக்கூடாது, கேட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவரோட சித்தத்தை மாற்ற நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் எண்ணம் என்னவா இருக்குன்னா தவறாக இருக்குது. ஆண்டவர் எது கொடுக்குறாரோ, எனக்கு ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணால், ஆண்டவரே என் பிள்ளை ஆரோக்கியமாக பிறக்கணும், நல்லபடியாக பிறக்கணும். ஒரு கணவனாக இருந்தீங்கன்னா என் மனைவியும் என் பிள்ளையும் நான் என்ன பண்ணணும், என் கையில் நான் பார்க்கணுன்ற ஒரு ஜெபம் தான் இருக்கணுமே தவிர ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சாட்சியை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அவரோட வாழ்க்கையில் அவருக்கு ஆண் பிள்ளை பிறக்கணும்னு ரொம்ப ஆசையாக, அவருக்கு தொடர்ந்து 2 பெண் பிள்ளை பிறந்துருச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணலையா, ரொம்ப ஊழியம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என் சபையில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, என் சபையை நடத்துறதுக்கு என்ன வேணும், ஒரு ஆண் பிள்ளை வேணும். இன்றைக்கி இந்த பீப்புள் திங்க் ஆண் பிள்ளையால் தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும். நான் பெண் பிள்ளைக்கு ஃபேவராக பேசல, புரிஞ்சுக்கோங்க. அந்த ஊழியக்காரர் டிசைட் பண்ணிட்டாரு தான் ஊழியத்தை தனக்கு அப்புறம் யார் நடத்தணும், தான் பிள்ளை வந்து என்ன பண்ணணும், நடத்தணும்னு. ஆனால் அவர் எதை மறந்துட்டார்னா, இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது தேவனாகிய கர்த்தர்ன்றது என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாங்க. அநேக பேர் தன்னோட வாழ்க்கையில் நினைக்கிறாங்க நம்மளை நடத்துறது நம்மளோட பிள்ளை தான் என்ன பண்ண போகுது. யாரெல்லாம் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் ரட்சிப்பை விட்டோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிட்டீங்க, வெளியே போயிட்டீங்க. எப்போ எனக்கு 2 பெண் பிள்ளை இல்லை 3 பெண் பிள்ளை பிறந்த உடனே இதுங்க என்னை பார்த்துக்க முடியாது, ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் தான் என்னை பார்த்துக்க முடியுன்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளே வரோம் பாருங்கள், அன்றைக்கே ஆண்டவர் உங்களை விட்டு போயிட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்பலை, நமக்கு பெத்த பிள்ளைங்களை தான் என்ன பண்ணுறோம் நம்புறோம். ஏன்னா தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் தன் பிள்ளை என்ன பண்ணல, நம்பவே இல்லை. அந்த பாஸ்டர் அழகாக சொன்னார், என் 2 பிள்ளை என் ஊழியத்தை என்ன பண்ணல, எங்கேயுமே கெடுக்கலை. ஆனால் நான் ஒரு ஆண் பிள்ளையை தத்து எடுத்து வளர்த்தேன். அவன் ஊழியத்தையும் அழிச்சிட்டான், என் பேரையும் அழிச்சிட்டான், என் வார்த்தைகளையும் என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். அவர் சொல்லும் போது தான் யோசித்தேன், ஆண்டவர் சொல்லாமல் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வீங்கன்னா அதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நான் போக சொல்கிறேன். 1வது காரியம் செல்ஃப் ஓரியன்டட் ப்ரேயர். 2வது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னா, ஜெபிச்சு கொண்டே இருக்கும்போது காரியங்கள் நடக்கலன்னு ஒன்னே ஜெபத்தையும் என்ன பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுகிற ஒரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஒரு தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ப்ரேயரை நடத்துறது ஈஸி கிடையாது. சில பேர் வீட்டில் நான் போய் அமர்ந்து உட்காந்து யோசிப்பேன், எப்படி இவங்க தொடர்ந்து இப்படி நடத்துகிறாங்க, சோர்வே இல்லாமல். அவங்க வீட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் நடக்கும். சில பேர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் போகும், இல்லை 3 மாதம் போகும், 4 மாதம் போகும், அதை என்ன பண்ணுவாங்க, குவைட் பண்ணுவாங்க. ஏன் அது நடக்குதுன்னா, we are not strong enough to do that. நம்மளுக்கு என்ன இல்லை, போதுமான பலன் இல்லை. ஒரு ஜபத்தை நம்ம குடும்பத்திற்கு நடுவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜபத்தை நம்ம என்ன பண்ணோம், முதலாவது நம்ம வீட்டில் பண்ணணும். வரவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு முக்கியம். நம்ம குடும்பத்திற்குள்ளே ஒரு ஜபம் நடத்துறதுக்கு முன்னாடி நாம் குடும்பமாய் பலப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஜபம் நடத்தும் போது நம்ம குடும்பத்திற்குள்ளே அநேகர் என்ன பண்ணுறாங்க, வரப்போகிறாங்க. இன்றைக்கி நல்லவங்களும் வருவாங்க, மைண்டு கரப்டானவங்களும் வருவாங்க, இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க, வேதனை உள்ளவர்களும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. முதலாவது ஒரு ப்ரேயர் நம்ம வீட்டில் கண்டக்ட் பண்ண போகிறோம்னா அது எந்த அளவுக்கு ஆசீர்வாதமோ அதில் அந்த அளவுக்கு உள்ளான காரியங்களும் இருக்குது. ஏன்னா உள்ளே வர எல்லா ஸ்பிரிட்டுமே வேதனையில் கஷ்டத்தில் வருது. அதுக்கு தான் சபைன்ற ஒரு அமைப்பை உண்டு பண்ணி சபை கூடுகைன்ற அமைப்பை பண்ண வச்சாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு வேதனையை தாக்கும் போது இது எதுவுமே இங்கே யாருமே வாழ்வாதார காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் குடும்பத்திற்குள்ளே எல்லாருமே வரும்போது, கஷ்டத்தோடு வரும்போது நீங்கள் ஜபம் நடத்துகிறவர்கள் நிச்சயமாய் அந்த ஜபத்திற்காக நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும், முன்னாடி நாள் ஜபம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட வேதனை மட்டும் அங்கே இல்லை, அங்கே வர ஒரு குடும்பத்தினரோட வேதனை கண்ணீர் என்ன பண்ணுது, அப்பா எனக்கு என்னாச்சும் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அது நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்போது நம்ம அந்த வருகிறவர்களையும் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கத்தக்க இடத்துல நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணும், நம்ம நிச்சயமாக இருக்கணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்மளோட இருதயம் தேவனுக்கு நமக்கு என்ன தேவைன்றத உணர வைக்கணும். இன்னைக்கு நல்லா சொன்னீங்க, ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொன்னால் ஏதோ ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு நம்ம உட்காந்து ஜபம் பண்ணால் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பின்னணியில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ளணும். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. எதுல ஜபம் பண்ணுமாங்க? இன்னைக்கு அநேக நேரம் நம்ம வார்த்தையில தான் ஜபம் பண்றோம். சபைகளும் சரி, நம்ம குடும்ப பிரேயர்லையும் சரி, we are sitting and சங்கீத வசனங்களை, பைபிள் இருக்கிற சில வசனங்களை போட்டு என்ன பண்றோம், ஜபம் பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற காரியம் ஆவியில நம்ம என்ன பண்ணுமோ, ஜபம் பண்ணுமா. அந்த ஆவியில நீங்க பிரேயர் பண்ணும்போது ஸ்பிரிட்ஃபுல், அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். படிங்கம்மா. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணம் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். யாருக்காக வேண்டுதல் பண்ணுமா? யாருக்கு பரிசுத்தவான்ங்க? உடனே எல்லாரும் என்ன இப்படி கை காட்டுறாங்க, பாஸ்டர் நீங்க தான். இல்லை, உங்களை சுற்றி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே யாரு பரிசுத்தவான்? யோசிச்சு பாருங்க. இந்த சபையில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. உங்களோட ப்ரேயர் டைமில் என்னைக்காச்சும் இங்கே இருக்கிற எல்லாரோட பேரும் சொல்லியிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இது மிக மிக அவசியம். இத்தனை நாளாக நீங்கள் பண்ணல, இத்தனை நாளாக அது உங்களுக்கு தெரியலனா இன்னிலேருந்து அதை பண்ண ஆரம்பி. திருப்பி அந்த வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாருமே சிஸ்டர் எனக்கு இது தேவைன்னு உங்ககிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே நீங்கள் அமர்ந்திருப்பீங்க, நீங்கள் போகிற சபையில் நீங்கள் போகிறீங்க, சில நபரை பார்க்குறீங்க, இவங்க கல்யாணம் ஆகி என்ன போகிறாங்க, கணவன் மனைவியாக சபைக்கு வராங்க, இவங்ககிட்ட என்ன இல்லை, குழந்தை இல்லைன்ற விஷயத்த நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வயசானவங்க, என்னம்மா இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் என்ன இல்லை, இதை மட்டும் இந்த மாதிரி பாரம் மாத்திரம் தான் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். என்னம்மா ஒழுங்காக சாப்பிட்றியாமா, கன்சீவ் ஆகிட்டா ஒழுங்காக சாப்பிட்றியாமா, இப்படிப்பட்ட பாரங்கள் மட்டும் இருப்பது அது தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கி ஒரு கணவன் மனைவி உள்ளே வராங்க, கையில் குழந்தை இல்லைன்னா we need to know that they don't have child. You need to start pray. ஒரு பிள்ளை வரா, அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, இன்னும் கல்யாணம் ஆகலையா, இன்னும் பொண்ணு பார்க்கலையா, இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையான்னு மாற்றி அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் பேசும்போது அந்த பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் வருத்தம் தான் அதிகமாகும். ஆனால் நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக தான் நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு தெரியுது கல்யாணம் என்ன பண்ணல, ஆகலை. அந்த பிள்ளை உங்களை வாயை தந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க ஆண்டி, ஜெபம் பண்ணிக்கோங்க அங்குள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சபைக்குள்ளே இருக்கிறீங்க, அதே சபையில் தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே நான் இந்த மகனை பார்த்தேன், இந்த மகனுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அவனுக்கு வேலை இல்லைன்னா அவனுக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணலாம், திருமணம் ஆகலாம் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ஒரு வாலிப பொண்ணு இருப்பா
ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட இடத்துல தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ண வச்சாரு. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணல, இப்போ இல்லை. மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். புரியுதாம்மா? நன்மை எப்படிமா செய்ய முடியும்னா ஜபத்துல நிச்சயமா நன்மை செய்ய முடியுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஜபங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும், பயங்கரமா சோர்வாகும். மற்றவங்க உங்ககிட்ட யாராச்சும் வந்து ஜபம் பண்ணிக்க, உங்கள் சிஸ்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாஞ்சியோட ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணிக்க உங்கள் பிரதர்னா என்ன பண்ணுவோம், வாஞ்சியா ஜபம் பண்ணுவோம். மேலே கை வச்சோ இல்லை தலையில் கை வச்சோ என்ன பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம். ஆனால் தனிப்பட்ட அறைக்கு போகும்போது ஜபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற நன்மை, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். முதலாவது காரியம் சொன்னேன், நம்மளோட செல்ஃப் ஓரியன்ட் ப்ரேயர் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஜபத்தை தேவனாகிய கர்த்தர் கேட்க விடாமல் என்ன பண்ணும், தடுக்கும். ரெண்டாவது, ஜபிச்சு கொண்டே இருப்போம். ஜபத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு தேவனாகிய கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்க என்ன பண்ணுவார், யோசிப்பார். மூன்றாவது காரியம் நம்மளுடைய பாவம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் எல்லா வாட்டியும் பாவம் தான் நம்மளோட ஜபத்தை என்ன பண்ணுது, தடுக்குதுன்னு. இல்லைங்க, பாவத்துக்கு மேலே நிறையா காரியம் இருக்குது. அதுக்கு தான் அந்த 2 காரியத்தை குறித்து நான் பேசினேன். இப்போ மெயினாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தன் ஜபம் கேட்கப்படாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம். சங்கீத புஸ்தகம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நல்லா கவனிங்க, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால். படிங்கம்மா. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, செவி கொட மாட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை. இன்னைக்கு நல்லா கவனிங்க பாஸ்டர், என்னோட செய்கைகளில் என்னோட பேச்சில் எந்த தப்பும் இல்லை பாஸ்டர், நான் நல்லா தான் பேசுகிறேன், நான் நல்லா தான் பழகிறேன், எல்லாருக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் ஏன் ஜெபம் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா என்னோட இருதயத்தில் என்ன இருக்குது. ஏன்னா பிறரை நேசிக்கிற அனுபவத்திற்குள்ளே தயவு செய்து சபைக்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடணும், வந்துடணும். அநேக நேரம் நம்ம பிறரை யோசிக்க, பிறரை நேசிக்க நம்மளால் என்ன பண்ண முடியல. மற்றவங்க அந்த கொட்டின வலி நம்ம கையில் அப்படியே லைவாக இருக்குது. அவன் கொட்டி கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகி அந்த வலியெல்லாம் போயிருக்கணும். ஆனால் நமக்கு நம்ம கையில் அந்த கொட்டப்பட்ட வலி அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் அந்த குழவி கொட்டும் போது எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் என்ன வச்சுருக்கிறோம், கோவங்களை வச்சுருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்களை வச்சுருந்தேன்னா உன் ஜபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம ஜபம் ஏன் கேட்கப்படல, நம்ம செஞ்ச பாவத்தினால இல்லை, நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிற அக்கிரமத்தினால என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. 1 சாமுவேல் 8:18. நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட தேடும் போது சில ஜபங்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கேட்கப்படாததுக்கான காரணம் இந்த இடத்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டு இருப்போம், ஏதோ ஒரு செயலை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். அது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் நம்ம இந்த பூமியில வாழுகிற வாழ்நாள் முழுவதும் அந்த ஜபத்தை என்ன பண்ண மாட்டாராம். இன்னைக்கு இஸ்ரவேல் யாரை சூஸ் பண்ணாங்கன்னா ராஜாவை என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. அந்த ராஜாவின் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள் பாடுகிற தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், கேட்க மாட்டாராம். இன்னைக்கு அதுக்கு தான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், அந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது தயவு செய்து ஒழுங்காக சூஸ் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி அதை ஆண்டவரோட சித்தமா உங்கள் பிள்ளைக்கோ சரி உங்கள் பொண்ணுக்கோ சரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா 100 வாட்டி டைம் எடுத்துக்கணும். எத்தனை வாட்டி டைம் எடுக்க முடியுமோ அவ்வளோ வாட்டி டைம் எடுத்து நிதானமாக யோசித்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எந்த இடத்துல முடிஞ்சிடும்னா திருமணத்தில் என்ன பண்ணிட்டோம், முடிஞ்சிடும். நீங்கள் கரெக்டான ஒரு பொண்ணையோ ஒரு மகனையோ நீங்கள் சூஸ் பண்ணலன்னா அந்த மகனோட வாழ்க்கையும் சரி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சரி லைஃப் லாங் காலி. நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி கதறினாலும் சரி தேவனாகிய கர்த்தரால ஒன்றுமே பண்ண முடியும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ். நீங்கள் இதை நம்பலைன்னா நான் பைபிள்லேருந்து சொல்கிறேன். ஆபிரகாம் யார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற ஒரு மனுஷன். போகிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் அந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்கிறா, என் குழந்தைய என்ன பண்ண சொல்கிறா, அனுப்பிவிட சொல்கிறா. பொண்டாட்டி சொல்கிறது என்ன பண்ணு, கேளுன்றார். இந்த வசனம் படிக்கும்போது நீங்கள் ஆழமாக உள்ளே போய் யோசிச்சிங்கன்னா, ஏன்னா இந்த பொண்டாட்டி சொன்ன பேச்சை கேட்டுன்னா போய் ஆகாரம் என்ன பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு தன் பொண்டாட்டி சொன்ன காரியத்தை கேட்ட உடனே ஆண்டவர் திருப்பி அதனால ஒரு வேதனை வரும்போது, அதனால ஒரு வரி வரும்போது போய் ஆண்டர்கிட்ட போய் அழுகுறாரு ஆபிரகாம்.
ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பொண்டாட்டி சொல்லிட்டு என்ன பண்ணு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் சொல்லாத காரியத்தை நீ செஞ்சிட்டீங்கன்னா அந்த வேதனை நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும். இன்னைக்கு சில பேரோட வாழ்க்கையில் ஏன் அந்த வேதனை தொடர்ந்து வருது, ஆண்டவரே நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அது உங்களை விட்டு போவாது. அதை ஏன் உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் வச்சிருக்கிறான்னா உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்கா. யாருக்காச்சும் புரியுதா? அந்த வேதனை ஏன் கடைசி வரைக்கும் உங்கள் மரணம் வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா, நம்ம பண்ண மிஸ்டேக்குக்கான பனிஷ்மெண்ட்டை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலேயே கொடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை என்ன பண்ண இருக்கிறார், பரலோகத்துக்கு கூப்பிட இருக்கிறார். நீங்கள் நிறைய இடம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நல்லா கவனிங்க, தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றோம் 40 வருஷம் என்ன பண்ணா, அரசாட்சி பண்ணா. ஆனால் சவுலும் பாருங்க 40 வருஷம் என்ன பண்ணாரு, கெட்டவன் தான். 15வது வருஷத்துலேயே அவன் கெட்டவன் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தூக்கல. ஏன் தூக்கலன்னா, இஸ்ரவேல் தான் என்ன பண்ணானுங்க, ராஜாவை கேட்டானுங்க கொட்டட்டும், குழவி கொட்டுற மாதிரி இவனுங்களை என்ன பண்ணிட்டோம், கொட்டணும்னு விட்டார். துடிக்கிறானுங்க, உள்ள முடியல, சவுல் பண்ணுற தாச்சல் தாங்க முடியலன்னு துடிக்கிறானுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இருக்கட்டும். இன்றைக்கி அநேக நேரம் இந்த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் பெண் பிள்ளைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா மிக கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை அதிகமாக ஜெபம் பண்ண சொல்லுங்கள். இதை பற்றி உட்காந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் அடிக்கடி கடவுள்கிட்ட டேங்க் பண்ணுறதுக்கான ரீசன் என் ஒய்ஃப். ஆனால் கிட்ட சொல்ல நல்ல மனைவி தந்ததுக்காக நன்றி. ஏன்னா இது அப்பா அம்மா சொந்தக்காரங்க மாமா மச்சான் இவங்கெல்லாம் எத்தனை பேர் சேர்ந்து வச்சாலும் இது நல்லா அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தரோட கிருபையும் கர்த்தரோட பெரிதான தயவும் அந்த இடத்துல நான் அழகே சொல்லுவேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் ரட்சிக்கப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்ம என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது முடிஞ்சிடுச்சு. அதை ஒன்றுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, நிச்சயமே முடியாது. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நல்லா கவனிங்க, தன் வேதத்தை என்ன பண்ணாதவன், கேட்காதவனோட ஜெபம் என்ன பண்ணப்படுதான், அருவருப்பாக இருக்கான். இன்னைக்கு கடவுள் சொல்கிறார், இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நீ பொண்ணு எடுக்கணும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரீதியில் தான் நீ போய் உன்னோட நுகம் போய் சேரணும் போது நம்ம எந்த நுகத்தை பார்ப்போன்னா, பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, பொண்ணோட பேக்ரவுண்ட் வெல்த்தியாக இருக்கா, மாப்பிள்ளை நல்லா படிச்சுக்கிறாரா, பின்னாடி பேக்ரவுண்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த நுகத்தை போய் இணைச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஜபத்தை என்ன பண்ண மாட்டாரா, கேட்கவே மாட்டார். நான் உண்மையாக போயிலாம் சொல்லுங்கள், நான் திருமணம் பண்ணும் போது எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் தான் முதல்ல போய் ஸ்ட்ராங்காக சொன்னேன், அப்பா நான் டவுரி வாங்க மாட்டேன், பொண்ணு ஏழையாக இருக்கணும் பணக்காரனாக இருக்கணும் அந்த எந்த இதுவுமே கிடையாது, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அவ்வளோதான். ஆனால் அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள்னான்னு கேள்வியை கூட என்னை கேட்க விடல எங்கள் வீட்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்னை எதுவுமே தள்ளினாங்க. நான் நேராக போனால் என் ஒய்ஃபை நான் பார்த்தேன், ஒரு நல்ல மகள், அவ்வளோதான். இது மட்டும் தான் என்னால் புரிஞ்சிச்சு. என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் பாட தெரியுமா, வர்ஷிப் பண்ண தெரியுமா, பிரசங்கம் பண்ண தெரியுமா, எந்த வார்த்தையும் நான் கேட்கவே இல்லை. போனேன், பார்த்துருந்துச்சி, பிடிச்சிருந்துச்சி. ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் கூட இல்லை நான் சொல்ல மாட்டேன், ரட்சிக்கப்பட்ட பெண் சூஸ் பண்ணேன். எங்கள் அம்மா நோ சொன்னாங்க, எங்கள் அப்பா நோ சொன்னாங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது சில கசப்புகள் உண்டாகும் போது மம்மி டேடி நோ சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு ஷோராக தெரியும் இந்த மகள் என்ன பண்ணா, ரட்சிக்கப்பட்டா, இவளை திருமணம் பண்ணால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சூஸ் பண்ணேன். இன்றைக்கி அநேக பேர் பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து சூஸ் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையான்றத உடமிட வேண்டியது நம்மக்கிட்ட தான் என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா வாழ்க்கை இட்ஸ் டிபெண்ட் ஆன் அஸ். நம்ம அப்பா அம்மா என்ன பண்ண பொறுத்தில்ல, வாழ பொறுத்தில்ல. இன்றைக்கி பார்த்தா ஒரு வாலிபுரம் இங்கே இல்லை நான் சொல்கிறத புரிஞ்சு கொள்வதற்கு. ஏன்னா இப்படிப்பட்ட காலம் தான் இருக்குது. அந்த வசனம் திருப்பி படிங்கம்மா. இப்படிப்பட்ட காரியத்தை விலக்கி நீங்கள் காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம ஜெபிச்சாலும், ரட்சிக்கப்படாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாலோ, நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டர்கிட்ட கோச்சிக்கத்தில் ஒன்றுமே கிடையாது. நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, நல்லா ஆவிக்குரிய இதில் இருக்கிறீங்க, எப்படி இவரை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டால், பாஸ்டர் லவ் பாஸ்டர். அது லவ் பண்ணும்போது எதுவுமே என்ன பண்ணாது தெரியாது, அதில் ஆண்டர் வார்த்தை கூட என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் லவ் பண்ணி திருமணம் பண்ணி முடிச்சிட்டோன்னே யார் தேவைன்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கர்த்தர் தேவை. ஆனால் கர்த்தர் ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக சொல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டா நான் உங்களுக்குள்ளே என்ன பண்ண மாட்டேன், அந்த பிரச்சனைக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன், தயாரிட மாட்டேன். நான் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 13வது வசனம் வாசிங்க அதிலே. நல்லா கவனிங்க, எந்த பாவத்தை நம்ம விட்டு விடுகிறோமோ அவனுக்கு என்ன கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். ஏன்னா சில பாவங்களை நம்மளால விட முடியாது.
ஏன்னா சில பாவம் வந்து நம்ம வாழ்க்கையோட கலந்துரும். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வேதனைகள் என்ன பண்ணுது நம்ம வாழ்க்கையில் அதிகமாகுது. 1 யோவான் 1:8. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, உங்களோட ஜெபம் கேட்கப்படாத போது வாரத்தில் ஒரு வாட்டியாவது, மாதத்தில் ஒரு வாட்டியாவது நிதானமாக உட்காந்து யாராச்சும் நம்ம காயப்படுத்துகிறோமா, நம்ம வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துதான்னு உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கணும். இந்த சபையில் நான் இங்கே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் பண்ண ஒரு காரியம் ஹர்ட் பண்ணுதான்னு நான் உட்காந்து யோசிப்பேன். விசுவாசிக்கிட்ட எப்படி பேசணும், சபையில் எப்படி பேசணும், இந்த இடத்துல இந்த நபர்கிட்ட பேசணும், அவங்களுக்கு காயப்பட்டிருக்குமான்னு வாரத்தில் ஒரு வாட்டியாவது நான் உட்காந்து யோசிப்பேன். யோசித்து தவறாக இருந்தால் நான் நிச்சயமாக போய் மன்னிப்பு கேட்குற ஒரு நபர். இல்லைனா என் மனைவி சொல்லுவாள், இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உடனே ஐ ஃபீல் தட் வெரி சேட். நம்ம அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கும்போது நிச்சயமாக அவங்ககிட்ட என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். இன்றைக்கி இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அனுதினமும் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கலாத்தியர் 5:19. கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் பகை என்ன பண்ணோம், நமக்குள்ள ஆழமாக இருக்கும். விரோதங்கள் என்னவா இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் போது தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாராம், கேட்க மாட்டார். 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. நல்லா கவனிங்க, நம்ம இருதயம் முதலாவது நம்மளை குற்றவாளியாக என்ன பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் உட்காந்து முதலாவது என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி நீங்களே உங்கள் இருதயத்தை கேட்டுக்கணும். உங்களே நீங்கள் கேட்கணும், நான் நல்லவனா, இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஒழுங்காக இருந்தேனா, நான் பேசின வார்த்தைகள் ஒழுங்காக இருந்துச்சா, நான் செஞ்ச செயல் மற்றவங்களை என்ன பண்ணுச்சு, காயப்படுத்துச்சான்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்கள் இருதயத்தை கேட்கணும். இதை வந்து யாருமே உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லித்தர முடியாது. படிங்கம்மா. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நல்லா கவனிங்க, நம்ம இருதயம் ஒழுங்கா இருந்தாலே போதுமா, தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேவையானதை என்ன பண்ணுவாரா, செஞ்சிருவார். இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படாததுக்கான காரணம், இன்னைக்கு 1 மணி நேரம் கூட உட்காந்து நம்மளால ஜெபிச்சிட முடியும். ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவருடைய பாதத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான காரியத்தை பண்ணுவது கஷ்டம். ஏன்னா இப்போ சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜபம் ஜபம் ஜபம், எல்லா இடத்துலையும் ஜபங்கள் என்ன பண்ணிடுச்சு, பெருகிருச்சு. ஆனால் ஜபங்கள் கேட்கப்படுகிற கூடிய இடத்துல என்ன பண்ணல, இல்லை. என் வாழ்க்கையில் அநேக நேரம் ஆண்டுகிட்ட போகிறதுக்கான காரியம், நான் எங்கே ஆண்டரை தப்பு பண்ணுறேன், நான் எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஏன் என்னோட ஜபம் கேட்க மாட்டேங்குது, அனுதினமும் என்னை நானே கேட்குற கேள்வி. அநேக நேரம் நான் மன்னிப்பு கேட்குற இடம் யார் தெரியுமா, என் மனைவி தான். ஏன்னா அங்கே தான் அதிகமாக என்ன பண்ணிடுறேன், காயப்படுத்திடுறேன். நம்ம வாழ்க்கையில் அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி என்கிற உறவுக்குள்ளே பல கசப்புகளை வச்சுப்போம், பல வேதனையை வச்சுப்போம். கணவனை மதிக்க மாட்டோம், மனைவியை என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். ஆனால் ஜெபம் மட்டும் என்ன பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம். ஆஸ் ஏ பாஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன், அநேக முறை நான் மன்னிப்பு கேட்ட நபர் யாருன்னா என் மனைவி தான். ஏன்னா இந்த 3.5 வருஷத்தில் நான் அதிகமாக மன்னிப்பு கேட்டது, அநேகமாக சாரி கேட்டதுக்கான காரணம் என் மனைவி தான். என் ஒய்ஃப் சொல்லுவான், நல்லா திட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, சாரி கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், இந்த கசப்போட பரலோகத்துக்கு என் ஜெபம் என்ன பண்ணாது, போகாது. என் ஆராதனை என்ன பண்ணாது, போகாது. அவள் எனக்கு கேட்குறாளா கேட்கலையான்னு பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு என் இருதயம் என்னவா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாள், நீங்கள் மட்டும் அப்படியே பரலோகம் போயிடுங்க, என்ன பண்ணுறேங்க, பரலோகம் போயிடுங்க. இன்றைக்கி தப்பு பண்ணுறது சகஜம். எல்லாருமே இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே நம்ம தப்பு பண்ணுறவங்க தான், கோவப்படுறவங்க தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாமல் என்ன பண்ணுங்க, இருங்க. அன்ஃபர்கிவ்னஸ் ஸ்பிரிட், மன்னிக்காத தன்மை வந்து என்ன பண்ணும், நம்மளோட ஜெபத்தை கேட்க விடாமல் பண்ணிடும். மார்க் 11:25. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இன்னைக்கு நல்லா சொல்றேன், இந்த வசனம் வந்து ஒருவர் பேரில் நல்ல, உன் குடும்பத்துக்குள்ள குறை இருக்குமா, உன் பிள்ளை மேல, உன் மனைவி மேல, உன் கணவன் மேலே குறை இருக்குமா, இருந்துச்சுன்னா உங்களோட ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. சில நேரம் கணவன் மேலே வருத்தமாக இருக்கும் நமக்கு, அதை நம்ம சொல்லவே மாட்டோம், மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே பூட்டி 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 ஒரு வாரம் வச்சு ஒரு நாள் வெட்டிக்கும் பூகம்பமாக என்ன பண்ணும்,
தைய தக்க என்ன பண்ணுவோம், குதிப்போம். ஆனால் அந்த ஒரு வாரம் நம்ம பண்ண ஜபம் என்னவா போயிருக்கு, வீணாக போயிருக்குன்றதை மட்டும் மறந்துடாது. அப்படியே மனைவி மேலே கோவம் இருக்கும், ஒரு வாரம் அப்படியே வச்சுருப்போம். கரெக்டாக அந்த ஒரு வாரம் கழிச்சு மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத டைமிங்கோட சொல்லுவோம். நீங்கள் இந்த டைமில் இப்படி பண்ணீங்க, இந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்துனீங்க, நான் இந்த இடத்துல இது பண்ணீங்க. ஆனால் நம்ம மறந்துடுறோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம முட்டி போட்டு என்ன பண்ணியிருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்க மாட்டாருன்ற உணர்வு நம்மளுக்குள்ள என்ன பண்ணாது இருக்கு. அந்த வசனம் வாசிங்கம்மா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நிறைய தடவை சொல்லுவேன், லவ்விங் ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஈஸி. சில பேர் தப்பிச்சிருவாங்க, மனைவியை நேசிக்கிறதுல ஈஸியாக தப்பிச்சிருவாங்க, கணவனை நேசிக்கிறது கூட சில பேர் தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த கணவனோட மனைவியோட ஒரு பின் தொடர்ந்து ஒரு உறவு வரும் பார்த்தீங்களா, அந்த உறவை நம்மளால நேசிக்கவே முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? மனைவி அழகாக நேசிப்போம், கணவனை நல்லா நேசிப்போம். ஆனால் இந்த மனைவிக்கு பின்னாடியோ இந்த கணவனுக்கு பின்னாடியும் ஒரு உறவு வாழை பிடிச்சிக்கிட்டே பின்னாடியே வரும். நம்மளோட திட்டமே என்ன தெரியுமா இருக்கும், அந்த சிசர் வச்சு அந்த வாழை மட்டும் கட் பண்ணி அதுங்களை என்ன பண்ணிடணும், அப்படியே தள்ளி விடணும். அடிக்கடி நான் போகிற எல்லார் வீட்லேயும் சொல்லுவேன், வழி நிறைந்தது தான் குடும்பம். என்னது குடும்பம்? வழி நிறைந்தது தான். அதை பாதுகாத்து அதை உங்கள் குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி நீங்கள் தான் அதை அன்போடு ஐக்கியத்தோடு என்ன பண்ணிக்கணும், சமாதானத்தோடு கொண்டு போகணும். இன்றைக்கி அநேக நேரம் சம்டைம்ஸ் என் ஒய்ஃபே சரி, இந்த இடம் வலிக்குதுப்பா, உங்கள் வீட்டில் இந்த இடம் பண்ணது வலிக்குதுப்பான்னும் போது அப்படிலாம் கிடையாது நான் சொல்லவே மாட்டேன். ஆமாம், அவங்க பண்ணது தப்பு. ஏன்னா நான் நியாயத்தை பேசுறது மாத்திரம் இல்லை, என் மனைவிக்கு அந்த இடத்துல அந்த இருதயத்துக்கு என்ன தேவை, இல்லைம்மா நீ பண்ணதான் தப்புன்னா கூஸ் பம்ப்ஸ் என்ன ஆகிடும் பீக்கில். என் ஒய்ஃபை உடனே பாஸ்டர் ஒய்ஃப்னால எப்படி இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கணவனாக நம்ம மனைவியை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி சொல்கிறேன், மனைவியாக நீங்கள் உங்கள் கணவனை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த உறவில் கொஞ்சம் பிழையானாலும் தேவனோட உறவு பாதிக்கப்படுதுன்றதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது. எபேசியர் 4வது அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனோருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கணவன் மனைவி ஒருத்தர் என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். இன்னைக்கு உங்கள் மனைவி உங்கள் சைடு பேக்ரவுண்டை திட்டினாலும் சரி, இந்த தப்பானாலும் சரி, ஒரு கணவனாய் அதை ஹேண்டில் பண்ண என்ன பண்ணணும், முதலாவது தெரியணும். முதல்ல காயத்துக்கு மருந்து போடணும். மருந்து போட்ட பிறகு தான் சில காரியங்களை புரிய வைக்கணும். இன்றைக்கி மனைவிகளும் சரி கணவனோட விஷயங்களில் ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால். நல்லா கவனிங்க, மனைவியானவர்கள் யாரா? பலவீனமான பாண்டம். இன்னைக்கு இதை சொல்லும் போது பெண்கள் யாரும் கோவப்படாதீங்க. உண்மையாலே வேதத்தின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பலவீன பாண்டம். அவங்களோட இருதயம், பெண்ணோட இருதயம் எப்படி இருக்குன்னா, தான் குடும்பம், தன் கணவன், தன் பிள்ளை என்ற செல்ஃப் ஓரியன்டான ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணுவாங்களாம், மனைவிகள் வாழ்வாங்க. இதை ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண் மகனும் என்ன பண்ணணும், நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அவங்களுக்கு நம்ம போதிக்க விதத்தில் போதிச்சு தான் காரியங்களை என்ன பண்ண வைக்க முடியும், புரிய வைக்க முடியும். தவிர கடினமையான கல்பாறையை கொண்டு மோதணும்னா எது உடையுதுன்னா மனைவி உடையில, நம்மளோட குடும்பம் உடையுதுன்றதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு கேட்கலாம், உங்களுக்கு அனுபவம் அதிகமாக பாஸ்டர் கேட்டால் எனக்கு ரொம்ப அனுபவம் அதிகம். எந்த வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா, நான் என் லைஃப்பில் என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நம்ம மாப்பிள்ளையாக இருந்து நம்ம ஹஸ்பண்டாக இருக்கும்போது நமக்கு அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் நம்ம ஒரு மனைவியை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கே முட்டுன்னா மாமியாருக்கும் மனைவிக்கும் முட்டாது, அக்காவுக்கும் ஒய்ஃப்க்கு என்ன பண்ணோம் முட்டும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே தம்பி அண்ணன் ரொம்ப சொந்தம் கொண்டாடி இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ரொம்ப என்ன பண்ணியிருப்பாங்க, சொந்தம் கொண்டாடி இருப்பாங்க. அதை வேற ஒரு ஃபீமேல் டேக் ஓவர் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் என் தம்பின்ற அந்த உரிமை எப்படி இருக்குன்னா, அந்த பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இவங்க நேற்று வந்தவங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன் தான், நான் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இப்படி உறவுக்குள்ளே இப்படி தான் விரிசலே என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், முழுமையாக எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, ஆனால் குடும்பத்தில் என்ன வராது, இது போல பிரச்சனைகள் வராது. அந்த வசனம் வாசிங்கம்மா. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு
நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. நல்லா கவனிங்க, எதோட வாழணுமா? உங்க ஜெபம் தடைப்படக்கூடாதுன்னா ஒரு மனைவி கூட எப்படி வாழணும்? லவ்வோட வாழணும், அன்போட வாழணும். இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நாலேஜை என்ன பண்ணுமா? இல்லைன்னா கண்டிப்பாக வாழ முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் இங்கே பாஸ்டாக இருக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, ஒன்றை மாதிரி ஆள் யாருமே கிடையாதுடா. இப்படி வந்தால் எனக்கு கைஸ் வைக்கிற, அப்படி போனால் உன் முன்னாடி கைஸ் வைக்கிற, இப்படி வந்தால் அவங்க அக்கா கைஸ் வைக்கிற, நீ யார் பக்கம்னு என்ன பண்ண முடியல? இல்லை, அப்படி பண்ணால் தான் வாழ்க்கை என்ன பண்ணும்? ஓடும். ஒரு ஆண் மகனாக இருந்தால் விவேகியாக இருக்கணும். விவேகியாக இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? போக முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பொண்டாட்டியை விட்டு கொடுக்குறது, அப்படி போய் அக்காவை விட்டு கொடுக்குறது, இப்படிலாம் விட்டு கொடுத்தா எப்படி ஆகும்னா குடும்பம் என்ன பண்ணாது? நல்லா இருக்காது. எங்கேயுமே ஒரு விவேகி என்கிற ஒரு ஆண் மகன் தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை எங்கேயுமே என்ன பண்ணுறக்கூடாது? விட்டு கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்குள்ளேயும் சண்டையை என்ன பண்ணுறக்கூடாது? உண்டு பண்ணுறக்கூடாது. படிங்கம்மா. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நல்லா கவனிங்க, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு நல்லா தெளிவா புரியணும். கும்பலா எங்க போய் விழ போறோம்? பாலிங்கத்தில் விழ போறோன்றத மறந்துடாதீங்க. கணவன் மனைவி என்கிற உறவு ஜோக் கிடையாது. கணவன் மனைவி உறவோடு சேர்ந்து சைடில் இருக்கிற அந்த அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, மாமா இதெல்லாம் என்ன கிடையாது? சும்மா கிடையாது. அந்த வசனம் திருப்பி வாசிச்சு பாருங்க. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர் ஆனபடியினால். புரியுதா? அப்ப அவங்க சுதந்தரித்துக் கொள்ளலன்னா வசனம் யாருக்காச்சும் புரியுதா? நம்மளோட ஒய்ஃபோ நம்மளோட ஹஸ்பண்டோ நித்திய ஜீவனை சுரிஞ்சிருக்கலன்னா நமக்கு உண்டா? வசனம் புரியுதா? எவ்வளோ ஆழமா சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து தான் போக முடியும். என்ன பண்ண முடியும்? 2 பேருமே சேர்ந்து தான் பரலோக ராஜ்யம் என்ன பண்ண முடியும்? போக முடியும். நான் ஒரு டைரக்ஷனு, நீ ஒரு டைரக்ஷன், 2 பேரும் ஓடணும்னா இந்த இடத்துல மாட்டிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். ஏன்னா கணவன் மனைவி உறவுன்றது ஒரு ஜோக்கான ஒரு விஷயம் கிடையாது. அந்த நாட்களில் ஜோக்காக போயிட்டு இருக்கு. நான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், மனைவி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். இல்லை, அதுக்குள்ள ஒரு மேலான சத்தியங்கள் ஒளிந்திருக்கு. அல்லது மேலான திட்டங்களை தேவனாகிய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா எந்த உறவையும் தேவனாகிய கர்த்தர் ஜனத்தோடு என்ன பண்ணல சேர்க்கல. நான் மணவாளன் மணவாட்டின்றது ஏன் அப்படி வச்சார்னா, இது 2மே பிரியக்கூடாத உறவு. அண்டர்ஸ்டாண்டபிள். இன்னைக்கு என் தகப்பன், நம்ம இன்னைக்கு அநேக நேரம் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா, என் ஆண்டவர் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு எது பண்ணாலும் இது பண்ணுவார். ஆனால் அதே உறவு அடிப்படையில் இருக்கிற மனைவியும் கணவனும் எப்படி இருக்கணும்னா, என் மனைவி எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வா, என் கணவன் எது செஞ்சாலும் என்ன பண்ணுவார்? கரெக்டாக தான் செய்வா. அவள் எனக்கு மீறி எதுவுமே என்ன பண்ண மாட்டா, செய்ய மாட்டா. அவள் என்னை ஏமாற்ற மாட்டான்ற இன்டிமசி கணவன் மனைவி உறவுக்குள்ளே மிக முக்கியம். இந்த இன்டிமசி பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, 2 பேருமே உடஞ்சிட்டீங்க. நான் மட்டும் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நான் மட்டும் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் ஓடிட்டேன்னா, என் மனைவியை நான் விட்டுட்டேன்னா ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இந்த ஊழியத்தில் என் கூட எல்லா இடத்துலையும் ஏன் அவளை நிறுத்துறேன், எல்லா இடத்துலையும் நிலை நிறுத்துறேன், அவளை ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறேன்னா காரணம், அதை நான் பண்ணலன்னா நான் முதலாவது எங்கே போக மாட்டேன். இன்னைக்கு அநேக சபைக்குள்ளே போங்க, தெர் இஸ் நோ ஃபீமேல். பெண் பாஸ்டம்மா என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு லெவிட்டிகஸ்லேருந்து நிறையா புஸ்தகம் எடுத்து அவங்களே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க பெண்களை தேவனாகிய கர்த்தர் அமைதியாக இருக்க சொல்கிறாரு, அதுவாக இருக்க சொல்கிறாரு, இதுவாக. அது மாதிரி எங்கேயுமே ஆண்டவர் சொல்லவே இல்லை. மனைவி ஷுட் ஸ்பீக். ஒரு மனைவிக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. கணவனுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்கோ அத்தனை அதிகாரங்களும் மனைவிக்கு உண்டு. ஆனால் அந்த அதிகாரம் கணவன் மூலியமாக தான் வெளிப்படணும். என் பாஸ்ட் ஆண்டி எனக்கு பயங்கரமாக அநேக விஷயங்கள் என் பாஸ்ட் ஆண்டி கிட்டேருந்து கற்றுக்கிறது உண்டு. நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டி இந்த விஷயத்த நீங்களே பண்ணிடலாமே, ஏன் பாஸ்ட் கிட்ட சொல்கிறீங்க? அநேக குறைகள் சபையில் நடக்கிற முரண்பாடான காரியங்கள் அவங்க அப்படியே இப்படி உட்காந்து டிட்டோவாக பிடிப்பாங்க. இங்கே என்ன சபைக்குள்ளே தப்பு நடக்குதுன்றது ஃபிங்கர் டிப்ஸாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே அவங்க வாய் மூலிமா என்ன பண்ணாது, போவாது. அவங்களோட நாலேஜ் மூலிமா போவாது. எல்லாமே பாஸ்டோட நாலேஜுக்கு வந்து தான் என்ன பண்ணும், போவோம். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, என் கணவன் மகிமைப்படுத்துவது என்கிட்ட தான் என்ன பண்ணுது இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அந்த இடத்துல அவங்க அந்த காரியங்களை பண்ணாங்கன்னா அவங்க கெத்தாவாங்க. சர்ச்சில் என் ஆண்டி பாஸ்ட் ஆண்டி பண்ணாங்கன்னா அவங்க கெத்தாவாங்க.
ஆனால் அவங்க என் கணவன் தான் என்ன பண்ணணும், மகிமைப்படணும், நான் இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவி உறவுக்குள்ளே நம்ம அப்படி தான் இருக்கணும். மாற்றி மாற்றி மற்றவங்கள என்ன பண்ணிக்கணும், நம்ம தான் கணவன் பண்ணணும். என் மனைவியை நான் தான் தூக்கி விடணும், மனைவி தான் கணவனை என்ன பண்ணணும், தூக்கி விடணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ என் காலுக்கு இதுதான் பிரச்சனை. மனைவியும் என்ன யோசிக்கிறாங்க, கணவன் என் காலுக்கில் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. கணவனும் என்ன நினைக்கிறாங்க, மனைவி என் காலுக்கில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஆக்ஸ்பைட்டில் நம்ம ஓடிட்டோம்னா நம்ம தோத்துட்டோங்க. அவள் அடிக்கடி சொல்லலாம், அதான் நீங்கள் இருக்கிறீங்களே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருக்கிறேன் இல்லைன்ற கதையே என்னது கிடையாது. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ வெறும் நல்லா பாடுற, ஜபம் பண்ணுற, பைபிள் வாசிக்கிற, இது எதுவுமே என்னது கணவன் மனைவி உறவுக்கு போதாது. எல்லா அடிப்படையிலையும் நம்ம 2 பேரும் என்னவாக இருக்கணும், சிறந்து விளங்கணுன்ற ஒரு காரியத்தை நான் அடிக்கடி என் மனைவிக்கு போதிக்க தூண்டு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். உன் கூட இருக்கிற உன் லைஃப் பார்ட்னர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது, நேசிக்க கற்றுக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நித்திய ஜீவன் 2 பேருக்கானது தான், ஒருவனுக்கானது கிடையாது. வசனம் திருப்பி வாசிங்கம்மா. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீங்க கட்டின மனைவி யாரு, அதனால நீ சரியில்லை, நீ உனக்கு வராது, உனக்கு தெரியாது, நீ முட்டாள், இப்படி சொல்றவங்க யாருன்னா ரியலா நம்ம தான் முட்டாளா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் பைபிள்ல தெளிவாகவே சொல்லிட்டாரு, உனக்கு கொடுத்த துணை என்ன ஆகுது, கொஞ்சம் கம்மி தாங்க, கொஞ்சம் பலவீனங்க தாங்க, நீ வாய் தந்து சொல்ல தேவையில்ல, நானே என்ன பண்றேன் சொல்றேன். ஆண்டரே சொல்லிட்டார், ஏவாளை கொடுத்துட்டு அவரே சொல்றாரு, இவ கொஞ்சம் கம்மி தான், நீ தான் என்ன பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறிடுச்சுன்னா, இவளுக்கு எதுவுமே வராது, இவளுக்கு எதுவுமே தெரியாது, இவளுக்கு அந்த இடத்துக்கு போக தெரியாது, மேப் புக் பண்ண தெரியாது. படிங்கம்மா, நல்லா கவனிங்க. உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் உறவை யார் தடை பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃப் தடை பண்ணுவாங்க. ஒய்ஃப் தடை பண்ணல, அந்த ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை என்ன பண்ணுறோமா, தடை பண்ணிடும். ஒய்ஃப் பிரச்சனையை உண்டு பண்ணல, நம்ம தான் என்ன பண்ணிடுறோம். இன்றைக்கி அநேக கடுப்பேற்றமான காரியங்கள் என் குடும்பத்தில் நடப்பது உண்டு. ஆனால் ஒரு கணவனாய் அதை ஜெயிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என் மனைவியை காயப்படுத்தினா நான் தோத்துட்டேன். நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என் அம்மாவை நான் காயப்படுத்தினா நான் தோத்துட்டேன். நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை நான் காயப்படுத்திட்டேன்னா நான் தோத்துட்டேன். ஏன்னா குடும்ப உறவை பாதுகாக்க வேண்டியது மிக மிக கஷ்டம். என்னை பார்த்து ஒருத்தவங்க டக்குன்னு கேட்டாங்க, நீங்கள் அவங்க அப்பா அம்மா கூட வாழலை, என்னது உங்கள் அப்பா அம்மா கூட வாழல, தனி கூத்தனை இருந்ததுன்னு குடும்ப உறவை பற்றி நல்லா பேசுகிறீங்க. நான் போன வாரம் பேசும்போது சொன்னாங்க, 5 வருஷம் என் சொந்தக்காரங்க வீட்டில் நான் இருந்திருக்கிறேன். ஐ நெவர் கிவ் சிங்கிள் ருப்பி. எங்கள் அப்பா அம்மா ஏதோ காசு நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே அவங்க கொடுக்கல. என் பாஸ்ட் வீட்டில் 5 வருஷம் நான் இருந்தேன். 5 வருஷமும் நான் நல்லபடியாக இருந்துட்டு 5 வருஷமும் நான் வெளியே வந்தேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ உறவை நான் மதிச்சிருந்தேன்னா அங்கே எவ்வளோ கசப்பான காரியங்கள் நடந்துருக்கு. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நான் பொய் சொல்லலாம், நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில், உங்கள் அக்கா வீட்டில், உங்கள் சித்தப்பா வீட்டில், உங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு வருஷம் இருந்து பாருங்கள், உறவோட அருமை என்னான்னு தெரியும். நான் 5 வருஷம் இருந்திருக்கிறேன். ஐ ஹாவ் லாட் ஆஃப் பெயின், ஸ்ட்ரகிள். நல்லவங்க தான், அதுக்காக வலியே இருக்காதான்னு கேட்டால் வலி நிச்சயமாக இருக்கும். எல்லாத்தையும் உணர்ந்து சகிச்சு தான் நான் இருந்துட்டு வந்தேன். நான் சொன்னேன், அவங்கள பற்றி எனக்கு என்ன தெரியும், அனுபவம் முக்கியங்க. இன்றைக்கி நம்மளோட ஜபம் கேட்கப்படாத போவதுக்கான காரணம் இதாங்க. உறவை சீரமைக்க வேண்டியது மிக மிக அவசியம். கணவன் மேலே வருத்தம், மனைவி மேலே வருத்தம், பிள்ளைகள் மேலே வருத்தம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்து மேலேயும் வருத்தம். ஆண்டர்கிட்ட போய் ஜபம் பண்ண ஆண்டர் எப்படிங்க கேட்பார். 2வது காரியம் டவுட், சந்தேகம். யாக்கோபு 1 அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிங்க. அநேக நேரம் நம்ம பண்ணுற ஜபம், நம்ம பண்ணுற விண்ணப்பத்து மேலே நமக்கு என்னவா இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆனாலும் ஜபம் பண்ணுவோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஜபங்கள் இந்த நாட்களில் அநேகம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா பண்ணுவோம், ஆண்டவர் செய்யட்டும், செய்யாமல் போட்டோம் பண்ணுறது. இப்படி பண்ணுற ஜபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் கேட்க மாட்டார். இன்றைக்கி ஆண்டவர் நோ சொல்லுகிற ஜபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் பேசி முடிச்சிட்டேன். இப்போ 2 பாயிண்ட்டு. ஆண்டவர் சில நேரம் நோ சொல்லுவார். நம்மளோட ஜபத்திற்கான பதில் நோவாக இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரருடைய மனைவி என்ன பண்ணுறா, வறுமையின் நிமித்தம் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க ஸ்டாஃப் நர்ஸ். அங்கே போய் 6 வருஷம் வேலை செய்கிறாங்க. 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு 6 மாதம் லீவுக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ஷிப்பில் டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு. கரெக்டாக அந்த நாள் அந்த டேட் அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ண ஏஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக
புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் ஏதோ மிஸ்டேக்காக புக் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த ட்ரிப் என்ன பண்ணிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகும்போது அவங்க ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அழுதுருக்குறாங்க, என்னப்பா நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணோம், இவ்வளோ இது பண்ணோம், 6 வருஷம் கழிச்சு பிள்ளைங்களை பார்க்க போகிறோம், உங்களை பார்க்க போகிறேன், இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழுத்தம் ஆண்டவர்கிட்ட அழுதுருக்குறாங்க. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, இப்பயாவது மிராக்கிள் பண்ணுங்க, அந்த ஷிப்பில் போகிறதுக்கு எனக்கு மிராக்கிள் பண்ணுங்கன்னு அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க. ஆனால் 6 மணி நேரம் கழிச்சும் கப்பலில் அவங்கள ஏற்றாமல் கப்பல் என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. திருப்பியும் வேலைக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணுறாங்க, 6 மாதம் லீவை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. இன்னும் ஆண்டவரேன்ற ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு நியூஸ் வருது, கப்பல் வந்து தண்ணியில் என்ன ஆயிடுச்சு, முழுகிடுச்சு. சில நேரம் ஆண்டவராகிய கர்த்தர் நோ சொல்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியாமையே போயிடும். இன்றைக்கி அவங்க நியூஸை பார்த்தாங்க, கப்பல் முழுகுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். சில பேர் வேலையோட பிஸியில் அவங்க போயிட்டதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி சில நேரம் வர சம்பந்தம், இன்றைக்கி சொல்லுவோம் பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், நல்ல குடும்பம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன பண்ணல, வைக்கல. சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நமக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம், கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் முதலாவது புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அதை வேணான்றதை பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி திருப்பி தேவனாகிய கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஜபத்துக்கு சைலண்ட்டாக இருக்கிறாருன்னா, சில நேரம் நம்ம வேலைக்காக ஜபம் பண்ணுவோம், அந்த வேலைக்கு கிடைக்காது, சில டெஸ்ட் எதுவும் ஃபெயில்னே வந்துடும், அப்படிப்பட்ட காரியம் நோவாக இருக்குது. சில நேரம் எவ்வளோ ஜெபிச்சாலும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, பதில் தரவே மாட்டாரு. அதுக்கு சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1 வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். நல்லா கவனிங்க, கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. இந்த நாட்களில் சில பேர் நம்ம ஜெபிக்கிற ஜபங்களை நிறுத்துகிறோம், சில பேருக்காக ஜெபிக்கிற ஜபங்களை முற்றிலுமாக என்ன பண்ணுறோம், நிறுத்துகிறோம். ஆனால் தேவன் நிச்சயமே அந்த காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஆனால் நீங்கள் அவர் சாயிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த வேலையிலையும் ஜெபிக்கிற காரியத்தை மட்டும் என்ன பண்ணுறாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறுத்துறாதீங்க. அதுக்கு ஒரு காலத்தை தேவனாகிய கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு செய்வார். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு என்ன வச்சிருக்கிறாரா, தரிசனம் வச்சிருக்கிறாரு. படிங்கம்மா. முடிவில் அது என்ன பண்ணுங்க, இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் முடியல. இன்றைக்கி எல்லாரும் ஒரு வயசு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு நான் கர்த்தர் என்னை கொண்டு செஞ்ச காரியம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் முழுவதும் உங்கள் பேரை தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்கான தரிசனம், நீங்கள் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான தரிசனம் வைக்கப்பட்டே கொண்டே இருக்கும். இதை தான் புரிஞ்சுக்கணும். என் கை குறுகிடுச்சு அவ்வளோதான், எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்கன்னு ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சொல்லுங்கள், என் கையை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு. பிரசங்கி 3வது அதிகாரம் 1 வசனம். அவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு காலத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை தூக்க. ஆனால் அந்த காலம் வர வரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி தாய் தன் வாழ்க்கையில் அந்த 15வது வயசில் வாக்குத்தத்தம் வாங்குற வரைக்கும் தான் ராஜாவாக போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. ராஜாக்காக அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. தான் வாழ்க்கையில் அவன் கேட்டதெல்லாம் அன்பு, நேசம், பாசம் தான் உறவுகிட்ட இருந்து வேணும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில் வச்ச காரியம் ராஜான்ற ஒரு காரியம். நீங்க படிங்கம்மா. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நல்லா சொல்றாங்க, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டம் பெருசு. ஆண்டவர் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக தேவனாகிய கர்த்தர் வச்சுக்கிற திட்டம் பெருசு. அதை உங்களோட அறிவுனால அதை எட்டி உங்களால என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் அந்த ஃப்ளோவில் நான் போகணுன்னா ஜபம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நான் அதுக்குள்ளே பிரவேசிக்கணும், நான் அதுக்குள்ளே போகணுன்னா அதை எப்படி பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. வெறும் ஜபமும் தேவனோடு நீங்கள் உறவில் இருப்பீங்கன்னா அந்த மகத்துவமான இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி எல்லாமே என்ன பண்ணும், போய் சேர்ந்துடும். திரும்பி பார்த்து தவறான காரியங்கள், திரும்பி பார்த்து கஷ்டமான காரியங்கள், வேதனையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே யாராலையுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. உங்கள் ஜபத்தை ஒரு காலம் ஒரு வேலையும் என்ன பண்ணுறாதீங்க, விட்டுடாதீங்க. சாத்தியமே இல்லை, காற்றும் இல்லை, மழையும் இல்லைனா கூட உங்களோட ஜபத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. வாய்க்காலை அவரால் நிரப்ப என்ன பண்ணும் கூடும். இருக்கிற இடங்களை கண்களை மூடி